இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பிசாசை பிடித்த மனிதனிடமிருந்த பிசாசை சீடர்களால் துரத்திவிட முடியாமல் போனதினால் இயேசு கிறிஸ்துவிடம் அந்த மனிதனை அழைத்து கொண்டு வந்தார்கள். இயேசு சீடர்களை பார்த்து, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார். தன்னுடைய 3½ ஆண்டு ஊழியத்திற்குள் சீடர்களை ஊழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்தி செல்ல வேண்டிய கட்டாயத்தினால் அப்படி சொன்னார். இயேசு கிறிஸ்துவிடம் அந்த மனிதன் வந்தவுடன் அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்தது. சிறு வயது முதற்கொண்டு அவனுக்குள் இருக்கிறது என்றும் அவனை கொல்லும்படி இது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது என்றும், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் தகப்பன் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டான். இந்த பிசாசை விரட்ட போதுமான அளவு விசுவாசம் சீடர்களிடம் இல்லை. அதனால தான் விசுவாசம் இல்லாத சந்ததி என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இங்கே விடுதலை பெற்றுக்கொள்ள அந்த தகப்பனிடம் விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் அந்த மனிதனோ அவநம்பிக்கை உள்ளவனாய் விசுவாசம் இல்லாதவனாய் காணப்பட்டதுனால அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி பூரணப்படுத்தும் பொருட்டாக, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னபோது அந்த பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சொன்னபோது ஆண்டவர் ஊமையும் செவிடுமான ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போகும்படி கட்டளையிட்டு அதட்டி அந்த மகனை சுகமாக்கி அவன் தகப்பனிடம் ஒப்படைத்தார். ஆண்டவர் அந்த தகப்பனிடம் எதிர்பார்த்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவரால் எல்லாம் கூடும், சுகமளிக்க முடியும், பிசாசை துரத்த முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான். சுகம் அடைய விரும்பும் நம் ஒவ்வொருவரிடமும் தேவன் எதிர்பார்ப்பது இந்த விசுவாசம்தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் நம்மிடம் உண்டா? உன்னிடம் உண்டா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அந்த தகப்பனிடம் காணப்பட்ட அந்த விசுவாச குறைவை நீக்கி அவனுடைய அவநம்பிக்கையை போக்கி அவனுடைய இருதயத்தை விசுவாசத்தினாலே நிரப்பி பூரணப்படுத்தினது போல எங்கள் ஒவ்வொருவருடைய அவிசுவாசத்தையும் நீக்கி எங்களுடைய விசுவாசத்தை பூரணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணி அசுத்த ஆவி பிடித்த மனிதர்களிடமிருந்து ஜனங்களை விடுவிக்கத்தக்கதான அந்த கிருபையையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை கொண்டு நீர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்ய அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.